தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார் தாவேகா தலைவர் விஜய். தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவளித்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் புறப்பட்டு சென்றார். மின்னஞ்சல் மூலம் தாவேகாவிற்கு ஆதரவு கடிதம் அனுப்பியுள்ளது விசிக. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து மின்னஞ்சல் மூலம் விசிக ஆதரவு அனுப்பியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவாக மின்னஞ்சல் மூலம் ஆதரவு கடிதத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளித்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். நூற்றி என்ற பெரும்பான்மையுடன் நாளை விஜய் பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் தனக்கு ஆதரவளித்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் விஜய். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2, விசிக 2, மேலும் IUML 2 என 120 இடங்களுடன் முன்னிலையில் இருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் நாளை பதவியேற்க உள்ளது. இந்த நிலையில் தனக்கு ஆதரவளித்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்துவிட்டு அங்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் விஜய். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், தனக்கு ஆதரவளித்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவர் நாளை பதவியேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாளை எப்போது பதவியேற்க உள்ளார்? அங்கு எவ்வளவு பேர் அனுமதிக்கப்படுகிறார்கள்? அங்கு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? விவரங்களை சொல்லுங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையான தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. போதுமான தொகுதிகள் இல்லாத பட்சத்தில் ஆளுநர் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் திமுகவுடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, இந்திய முஸ்லிம் கட்சி, மேலும் கம்யூனிஸ்ட் கட்சி, மேலும் விசிக உள்ளிட்ட முக்கிய பிரதான கட்சிகளுக்கு பார்த்தோம்னால் தமிழக வெற்றிக் கழக சார்பாக இருந்து ஆதரவு கோரி கடிதமானது அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆதரவு தருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டனர். அதன் தொடர்ச்சியாக இன்று பார்த்தோம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என உள்ளிட்ட முக்கிய 3 கட்சிகள் பார்த்தோம் என்றால் நாங்கள் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய நாங்கள் 3 பேரும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக கொடுக்கிறோம் என தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பு பொறுத்தவரையுமே இன்று மாலை வெளியாகி இருந்த நிலையில் இன்று காலை முழுவதுமே ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த பெரும்பான்மையானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தில் பார்த்தோம்னா மொத்தம் 108 தொகுதிகள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக 5 தொகுதிகள், மேலும் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் 2 தொகுதிகள், விசிக சார்பாக மொத்தம் 2 தொகுதிகள், மொத்தமாக 119 தொகுதிகளானது தமிழக வெற்றிக் கழகம் இந்த கூட்டணியோடு இணைந்து பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது. அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 6:45, அதாவது 6:45 முதல் 7 மணிக்குள் தமிழக ஆளுநரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பொறுத்தவரையுமே நேரில் சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மையை அறிவித்த பிறகு தற்பொழுது பார்த்தோம் என்றால் நாங்கள் பெரும்பான்மை நிரூபித்து விட்டோம், எங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்குவதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆளுநர் மாளிகை சார்பாக எங்களுக்கு அனுமதி கோரி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவையும் எங்களுக்கு யாரும் அந்த கூட்டணியாக ஆதரவு தெரிவித்தார்கள் உரிய கடிதத்தையும் ஆளுநரிடம் கட்சியின் தலைவர் விஜய் பொறுத்தவரையுமே வழங்கியிருந்தார். அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் சென்னை இந்த ஆளுநர் மாளிகையிலிருந்து நேரடியாக சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையிலே கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். குறிப்பாக முதல் இடமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சென்று நேரடியாக அங்கிருக்கக்கூடிய மாநில செயலாளர் வீரபாண்டியனுக்கும், மேலும் அங்கிருக்கக்கூடிய இறந்த நல்லக்கண் அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு மேலும் அந்த வீரபாண்டியனுக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்து அவருடைய வாழ்த்துக்களை எதிர்க்கும் ஒப்படைக்கொள்ளும் வகையில் அவருக்கு சால்வை அளித்து மரியாதையும் செலுத்தினார். அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து நேரடியாக அருகில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வந்து மேலும் இங்கு இருக்கக்கூடிய மாநில செயலாளர் சண்முகத்திற்கு பொறுத்தவரையுமே மீண்டும் அந்த சால்வை அணிவித்து மரியாதையும் செலுத்தினர். மேலும் இந்த ஒவ்வொரு கட்சி அலுவலகத்திலும் சென்ற பொழுது மாநில செயலாளர்கள் வாசலில் நின்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வரவேற்பும் அளித்தனர். அதன் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பின்
பொழுது ஆளுநர் மாளிகை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 3 முக்கிய இடங்களுக்கு சென்ற முக்கிய தலைவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது பொதுச் செயலாளர் புஷி, மேலும் மேலாண்மை பொதுச் செயலாளர் அர்ஜுனா, உறுப்பினர் அருண்ராஜ் மற்றும் செங்கோட்டையன், மேலும் முக்கிய தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மட்டுமே, இந்த நபர்கள் மட்டுமே தலைமை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இந்த பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் சற்று நேரத்திற்கு முன்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தொடர்ந்து கட்சியை பொறுத்தவரையுமே தன்னுடைய இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அவருக்கு உற்சாகமாக பொதுமக்கள் இங்கு ஆரவாரமாக வரவேற்பும் வருங்கால சிஎம் என்ற கரகோஷங்களை எழுப்பி விஜய்க்கு வரவேற்பு அளித்த நிலையில் விஜய் பொறுத்தவரையுமே அனைவருக்கும் நன்றி, வாக்களித்த மக்களுக்கு நன்றி என கைகூப்பி அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வணக்கம் தெரிவித்து அதுக்கப்புறம் பிறகு பார்த்தாலும் இன்று கிளம்பி சென்றிருக்கிறார். அந்த வகையில் நாளை பார்த்த முதல் பதவி ஏற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையுமே நாளை காலை 11 மணி முதல் 11:30 பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுத்தவரை முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அங்கிருந்து தலைமைச் செயலகம் சென்று தன்னுடைய முறைப்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவிற்கான நடவடிக்கை, அதாவது அடிப்படை வசதிகளும் சரி, அதற்கான முன்னேற்பாடுகள் பொறுத்தவரையுமே தற்போது தீவிரமான முறையில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருவதாகவும் ஒரு பக்கம் தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த பணிகள் நாளை காலையில் இறுதி கட்டத்தை எட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தொடர்ந்து இந்த விழாவானது நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தவர்கள் கிட்டத்தட்ட 2000 முதல் 2500 நபர்கள், அதிகபட்சமாக 3000 நபர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உள் விளையாட்டு அரங்கம் என்பதாலும் அந்த அத்தனை நபர்கள் மட்டுமே அவர்கள் அமர முடியும். ஏனென்றால் வெளியே அரங்கம் இருந்தால் நம்ம அதிகமான மக்களையும் நிர்வாகிகளையும் சேர்க்க முடியும். ஏனென்றால் உள் விளையாட்டு அரங்கம் என்றால் அதற்கு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அந்த இடத்தில் அமர வைக்க முடியும். அந்த வகையில் 2000 முதல் 3000 நபர்கள் மட்டுமே இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதன்மையாக தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 108 நபர்களும், மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பாக 5 சட்டமன்ற உறுப்பினர்களும், மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், விசிக சார்பாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர்கள், முக்கிய பிரதிநிதிகள், மேலும் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், மேலும் தலைமை செயலாளர்கள், மேலும் இந்த தமிழக ஆளுநர் சார்பாக ஆளுநர் மற்றும் ஆளுநருடைய தலைமை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் மட்டும் பங்கேற்கக்கூடிய நிகழ்வாக நாளை நிகழப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 1 வாரங்களாக தமிழகத்தில் சட்டப்பேரவை முடிந்த பிறகும் இந்த தேர்தல் களம் என்பது மிக தீவிரமான முறையில் நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த நிலவரம், அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கான நிலவரம் முடிந்து நாளை பதவியேற்கும் நிகழ்வு பொறுத்தவரைமே நடைபெறுவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையாக மக்களாக, அதாவது 1,70,00,000 மேற்பட்ட நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் விஜயின் முகத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்களின் எதிர்பார்ப்பு பொறுத்தவரையுமே நாளை காலை 11 மணி அளவில் வெற்றிகரமாக நிறைவேற்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்காக தான் காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நேற்று நடைபெற இருந்த அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்ட நிலையில் நேற்றே பல்வேறு நபர்கள், அதாவது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் பொறுத்தவரையுமே அந்த இடத்திற்கு வந்து இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் வருத்தத்துடன் திரும்பி தன்னுடைய வீடுகளுக்கு சென்றிருந்தனர். அந்த வகையில் நாளையும் அதுபோன்ற நபர்கள் அதிகமாக குவிவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நாளை காலை 11 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 18வது முதலமைச்சராக பதவியேற்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனக்கு ஆதரவளித்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு விஜய் நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். மேலும் அவர் நாளை பதவியேற்கவும் உள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.